ஒரு தடவை ஹசரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மகனுடன் கழுதையில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது தந்தை வாகனத்தின் மீது இருந்தார். மகன் கயிற்றை பிடித்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு கூட்டத்தாரை கடந்து வந்தார்கள். அங்கிருந்த மக்கள் பேசிக்கொண்டார்கள், இந்த தந்தையை பாருங்கள், இவர் இரக்கமில்லாதவர். தனது மகனை நடக்க வைத்து வருகிறார், ஆனால் இவர் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். இதை கேட்ட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனிடம், மகனே, நீ இவர்கள் பேசுவதை கேட்டாயா என்றார்கள். ஆம் என்று மகன் கூறினான். இப்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனிடம் சொன்னார்கள், நான் இறங்கி நடந்து வருகிறேன், நீ வாகனத்தின் மீது அமர்ந்து வா என்றார்கள். இப்போது இன்னொரு கூட்டத்தாரை கடந்தனர். அங்கிருந்த மக்கள் பேசிக்கொண்டார்கள், இந்த மகனை பாருங்கள், இவர் ஒழுக்கமில்லாதவர், சரியாக வளர்க்கப்படவில்லை, தந்தையை நடக்க வைத்து தான் வாகனத்தின் மீது அமர்ந்து வருகிறார் என்று குறை பேசினார்கள். இதை கேட்ட லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மகனே, இவர்கள் பேசுவதை நீ கேட்டாயா என்றார்கள். ஆம் என்று மகன் கூறினான். இப்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நாம் இருவருமே வாகனத்தில் அமர்ந்து வருவோம் என்றார்கள். இருவரும் அமர்ந்து பிரயாணம் செய்தார்கள். இன்னொரு கூட்டத்தை கடந்தார்கள். அங்கிருந்த மக்கள் பேசிக்கொண்டார்கள், இவர்களை பாருங்கள், கொஞ்சம் கூட இரக்கமில்லாதவர்கள், வாயில்லா பிராணி இப்படி சித்திரவதை செய்கிறார்கள், இருவருமே வாகனத்தில் அமர்ந்து பிரயாணம் செய்கிறார்களே என்று குறை பேசினர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனிடம், இவர்கள் பேசுவதை நீ கேட்டாயா என்றார். ஆம் என்று கூறினார். இப்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இருவருமே வாகனத்திலிருந்து இறங்கி நடந்து வருவோம் என்றனர். இன்னொரு கூட்டத்தாரை கடந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டார்கள், இவர்களை பாருங்கள், விவரமில்லாதவர்கள், வாகனம் இருந்தும் கால்நடையாக நடந்து வருகிறார்களே என்று பேசினர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மகனே, இவர்கள் பேசுவதை நீ கேட்டாயா? ஆம் என்று மகன் கூறினான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மகனே, மக்களை திருப்திப்படுத்த நினைக்காதே. காரணம், மக்கள் என்ன செய்தாலும் உன்னை குறைதான் பேசுவார்கள், அவர்களை திருப்திப்படுத்த முடியாது. எனவே நீ அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக முயற்சி செய். ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக ஆக்கு என்றார்கள். இன்று நம்மில் நிறைய பேர் அப்படித்தான். நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அவர்களுக்காக இவர்களுக்காக என்று தேவையில்லாத ஆடம்பரங்கள், வீண் விரயங்களை செய்கிறோம். அல்லாஹுக்காக செய்வதில்லை, அவர்களுக்காக இது